friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பூசணிக்காய் கூட்டு. இந்த சவுத் இந்தியன் லஞ்ச் மெனு அந்த மீல்ஸ் இலையில பரிமாறும்போது அந்த பொரியல் கூட்டு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்ங்க. அதெல்லாம் இருந்தால் தான் கம்ப்ளீட் ஆகும். அது பர்டிகுலர்லி இந்த பூசணிக்காய் கூட்டு ரொம்ப நல்லா இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டாக இருக்கும். இந்த கூட்டு வந்து பர்ஃபெக்டாக செய்யணுங்க. அதாவது ரொம்ப குழஞ்சு தண்ணி மாதிரி ஓடக்கூடாது நம்ம இலையில வைக்கும்போது. அதே சமயம் புட்டு மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அது கரெக்டாக செஞ்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூசணிக்காய் வந்து ரொம்ப நீர்ச்சத்து நிறைந்த காய். ஸோ அதை கரெக்டாக அளவாக வேக வச்சு நம்ம செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பூசணிக்காயில் நம்ம வந்து சாம்பார் செய்யலாம், மோர்க்குழம்பு செய்யலாம். இந்த கூட்டும் நல்லாயிருக்கும். சில எல்லாரோட ஃபேவரட்டான பூசணிக்காய் கூட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே 250 கிராம் வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அதாவது இது ஒயிட் மெலன் ஆஷ் கார்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். இது நல்லா கொஞ்சம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு பெரிய பெரிய பீசஸாக இப்படி கட் பண்ணி பாத்திரத்தில் சேர்த்துருக்குறேன். ஸோ இது வந்து நம்ம இன்னைக்கு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சாச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூசணிக்காயை வேக வைக்கலாம். ஜஸ்ட் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும். ஜஸ்ட் ஒரு கொதிக்கு வேக வச்சதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதிக்கு வெந்தாச்சு. இப்போ வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ரொம்ப குழைவாக வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட் இப்படி அமுத்துனா உடையிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வேக வச்சு நம்ம சேர்த்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டு மறுபடியும் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். இங்கே ஒரு அரை கப்புக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஸோ துருவின தேங்காய் அரை கப்பு, 4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 3 அல்லது 4, ஒரு டீஸ்பூன் சீரகம், அவ்வளோதான். இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இங்கே ஆல்ரெடி வெந்துக்கிட்டு இருக்கிற அந்த பூசணிக்காய் கடலைப்பருப்போட இந்த அரைச்ச தேங்காய் மசாலா, அதாவது தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே சேர்த்து விட்டுடலாம். கூடவே இன்னொரு அரை டம்ளர் தண்ணி அந்த மிக்ஸி ஜார்லேயே விட்டு அலசி உள்ளே ஊற்றியாச்சு. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, ஸோ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சு வேகறதுக்கு வச்சுருவோம். இன்னொரு கொதிக்கு இது வேகட்டும். அப்போ கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சியில் வெந்துடும். இந்த தேங்காய் ஊற்றினங்காட்டிக்கு கெட்டியாயிரும் கூட்டு. இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கண்டிப்பாக தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் தாளித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின பெரிய வெங்காயம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி ரெடி ஆகிடுச்சு. ஸோ தாளிப்பு ரெடி. இப்போ நம்ம இந்த கூட்டில் வந்து ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நம்ம கூட்டு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், அந்த காய் வந்து அப்படியே முழுசாக இருக்குது. அந்த பருப்பும் வந்து முழுசாக தெரியுது நம்மளுக்கு. ரொம்ப குழஞ்சு கூழ் மாதிரி அப்படி ஆகலை, பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஸோ இலையில நம்மளுக்கு பரிமாறுறக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல சுவையான இந்த பூசணிக்காய் கூட்டு ரெசிபி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸ் வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.